தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 66ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் நினைவு கூறுதலின் ஸ்தோத்திர சங்கீதமா இருக்கிறது. நினைவு கூறுதலின் ஸ்தோத்திர சங்கீதமா இருக்கிறது. 3 பகுதிகளாக இந்த சங்கீதம் பிரிக்கப்படுகிறது. மொத்தம் இந்த சங்கீதத்திலே 20 வசனங்கள் இருக்கிறது. முதல் 2 வசனங்கள் தேவனுடைய நாமத்தை துதித்து பாட பூமியின் குடிகளுக்கு அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 3 முதல் 9 வசனங்கள் தேவனுடைய செயல்களை பார்த்து துதிக்க அழைப்பு என்று சொல்லி பார்க்கின்றோம். 10 முதல் 12 வசனங்கள் இது 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 10 முதல் 12 வசனங்கள் தேவனுடைய ஜனங்களின் சோதனை நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 13 முதல் 20 வசனங்கள் தனிப்பட்ட மனிதன் ஏறெடுக்கும் துதியும் ஜெபமும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, முதல் 2 வசனங்கள் தேவனுடைய நாமத்தை துதித்து பாட பூமியின் குடிகளுக்கு அழைப்பு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய நாமம் மேலான நாமம், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் பேய்கள் ஓடும், பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது வியாதிகள் மறையும். பிரியமானவர்களே, கஷ்டங்கள் மறையும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க அவர் தாவீது அப்படி ஜெபிக்கிற உம்முடைய நாமத்தில் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 3 முதல் 9 வசனங்கள் தேவனுடைய செயல்களை பார்த்து துதிக்க அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர், உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். பிரியமானவர்களே, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமுடைய சத்துருக்கள் உமக்கு இச்சையம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய கிரியையை பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியமா இருக்கிறது. பூமியின் மீதங்குமை பணிந்து கொண்டுமை துதித்து பாடுவார்கள். 4ஆம் வசனத்திலே அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார் என்று சொல்லுங்க. 5ஆம் வசனத்திலே தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். பரிசுத்தாவின் கிரியைகள் அவர்கள் மத்தியில் அவ்வளவாக வெளிப்படுவதை ஒரு விசுவாச சமூகத்தினர் பெறுவதனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாகவும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய செயல்களை குறித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. 22ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக விட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. 6ஆம் வசனத்திலே சங்கீதம் 66:6 அதான் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றும் அரசாளுகிறார். ஆமேன். அவர் அரசாளுகிற தெய்வம். இது உலகம் முழுவதையும் அவர் கைக்குள் வைத்திருக்கிறார். உலகம், he is the king of kings. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரே இந்த உலகத்தின் ராஜா, அவரே இந்த உலகத்தை படைத்தவர், அவரே இந்த உலகம் மனுக்குலத்தை படைத்தவர், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. 8ஆம் வசனத்திலே ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆம் பிரியமானவர்களே, துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே 10 முதல் 12 தேவனுடைய ஜனங்களின் சோதனை நாட்கள். தேவனை எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமுடுகிறது போல எங்களை புடமிட்டீர். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே சோதனை எல்லாருக்கும் உண்டு. சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும், அதிலே விழுந்து விடக்கூடாது. சோதனை ஜெயிப்பதற்கு அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 10 முதல் 12 வசனம், 13 முதல் 20 வசனங்கள் தனிப்பட்ட மனிதன் ஏறெடுக்கும் துதியும் ஜெபமும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே பிரியமானவர் 16ஆம் வசனத்திலே தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் குறிப்பிட்டேன்.
என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போமா? அங்கே ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.